அந்த புகையிலை பதப்படுத்துவது, காய போடுவது, அதுக்கப்புறம் அதை கையால் உருட்டுவது, இதற்கெல்லாம் 2 ஆண்டுகளா. நான் ஒரு 3 நாள் போயிருந்தேன். அங்கே ஹவானா அவங்களுடைய தலைநகரத்துக்கு மட்டும் போயிருந்தேன். அங்கே ஏழ்மை. மீண்டும் இதை ஈரான் முடிந்த பிறகு என்னுடைய கவனம் அடுத்து நாம் தங்கி செல்ல வேண்டிய இடம் கியூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதிய சோஷலிச கம்யூனிச புரட்சியை செய்தவர் ஃபிடல் காஸ்ட்ரோ. இந்த ஆட்சியை கீழே வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணி தோற்று போய் அந்த முயற்சியில அப்பதான் அவரோட அர்ஜென்டினாவை சேர்ந்த பெரிய செலவில்லாமல் அத்தனை மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறது கியூபா. புற்றுநோய்க்கான சிகிச்சை ரொம்ப உலகத்தரம் வாய்ந்தது அங்க அப்படின்னு. ஆமாமா, அவர்கள் மருத்துவத்துறையில் ரொம்ப சிறந்த. கியூபர்கள் இவ்வளவு பக்கத்துல இவ்வளவு பெரிய ஒரு வல்லரசை வச்சிருக்கோம், அதனால நமக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு சோவியத் யூனியன் பக்கம் திரும்புறாங்க. ஸோ ஏற்கனவே இருந்த சந்தேகங்களும் மனமாச்சரியங்களும் இந்த படையெடுப்புக்கு பிறகு விரிந்து இவர்கள் ரஷ்யாவினுடைய ஒரு துணைக்கோளாக மாறின பிறகு ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்வதற்கு. இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். விகட நேயர்களுக்கு வணக்கம். ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அதிகாரியும் எழுத்தாளருமான திரு இரா கண்ணன் நம்முடன் இருக்கிறார். அவருடன் ஒரு சிறப்பு நேரானார். வணக்கம் சார். வணக்கம் பழனி. கியூபா அதை பற்றியான நிறைய பேச்சுக்கள் சமீப காலத்தில் இருக்குது. அந்த நாடு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் கியூபாவுக்குலாம் போயிருக்கீங்க. அந்த நாடு நீங்கள் பார்க்கும்போது அந்த நாடு எப்படி? நான் 2023 போனேன். கியூபாவில் ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இராணுவ புரட்சி வந்துச்சு. கியூபா அமெரிக்காவிலிருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு. அதாவது உங்களுக்கு ஃப்ளாரிடா, அதாவது நம்ம அதிபர் ட்ரம்ப்னுடைய அவருடைய இதெல்லாம் மாரலாகோ அப்படின்ட்டு ஒரு பெரிய விடுதி, அங்கே தான் அவர் பெரிய மாளிகை வச்சிருக்காரு, அங்கே தான் தங்குறாரு, அதுதான் அவருடைய வீடு. அங்கேருந்து உங்களுக்கு ஃப்ளாரிடாவிலிருந்து 1 மணி நேர பயணம் தான் விமானத்தில் கியூபாவுக்கு. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கவில்லை. அவர் கால் பதித்த எந்த இடமும் இன்றைக்கு நாம் அமெரிக்கா என்று எண்ணும் அமெரிக்காவில் இல்லை. அவர் கால் பதித்த 3 இடங்களில் ஒரு இடம் கியூபா, இன்னொரு இடம் டொமினிக்கன் ரிப்பப்ளிக், இன்னொரு இடம் ஹெய்டி. இந்த 3 தீவுகள், கரீபியன் தீவுகளில் தான் அவர் கால் பதித்தார். ஆனால் நாம் அவர் அமெரிக்காவை கண்டுபிடித்ததாக நாம் சொல்லுகிறோம். அதனால் ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு நாடு அது. ஒரு 1 மணி நேரத்தில் போயிடலாம். இங்கேருந்து நாம் ஹைதராபாத் போகிற மாதிரியான அவ்வளவு கடல் இடையில் இருக்குது. அது ஒரு தீவு, ரொம்ப அழகான தீவு. அது டிராபிக்கல், அதாவது நம்ம மாதிரியான சீதோஷ்ண நிலை இருக்கிற ஒரு நாடு. அங்கே அந்த இராணுவ புரட்சிக்கு பிறகு அது முதல்ல இங்கேருந்து போன ஸ்பானிஷ் அவர்கள் அவர்களுடைய காலனி நாடாக இருந்தது. அதனால் அங்கே பேசுபவர்கள் பெரும்பாலும் ஸ்பானிஷ் மொழியை பேசுபவர்கள். 70 ஆண்டுகளுக்கு முன்பாக 50களில் அங்கே உங்களுக்கு ஒரு பெரிய இராணுவ புரட்சி, பத்திஸ்தான்ட்டு ஒரு இராணுவ அதிகாரி ஆட்சியை பிடித்தார். அந்த ஆட்சியை வீழ்த்திட்டு ஒரு புதிய சோஷலிச கம்யூனிச புரட்சியை செய்தவர் ஃபிடல் காஸ்ட்ரோ. 1959. ஆமா, அவர் அங்க ஆட்சிக்கு வருகிறார். அவர் வந்த பிறகு அவர் பலமுறை அந்த ஆட்சியை கீழே வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணி தோற்று போய் அந்த முயற்சியில அப்பதான் அவரோட அர்ஜென்டினாவை சேர்ந்த சே கெவாரா அவருக்கு நண்பராக ஆகிறார். அவங்க 2 பேரும் சேர்ந்து, அவர்களெல்லாம் அவங்க தம்பி எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ரவுல் காஸ்ட்ரோ உட்பட, ஆமா, அவர் உட்பட, அவருக்கு இப்ப 90 வயது இருக்கும், 90க்கு மேல இருக்கும். அவர் கொஞ்ச நாள் அதிபராக இருந்தார் ஃபிடல் காஸ்ட்ரோ இறங்கின பிறகு. அதுக்கப்புறம் அவர் இறங்கிட்டார். இப்போ வேற ஒருத்தர் அதிபராக அங்கே இருக்கிறார். இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த புரட்சியை கொண்டு வந்தார்கள். அந்த புரட்சி, அதாவது தன்னுடைய கொல்லைப்புறத்தில் ஒரு கம்யூனிச நாடு அப்படின்றத அமெரிக்கர்கள் ரசிக்கலை. அப்போ ஜான் எஃப் கென்னடி ஆட்சியில் இருந்தார். அவர்கள் அந்த புரட்சி வந்த பிறகு, சோஷலிச கம்யூனிச புரட்சி வந்த பிறகு அவர்கள் என்ன பண்ணாங்க? அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்க கம்பெனிகள் அங்கே இருந்தார்கள், பல தனியார் நிறுவனங்கள்லாம் இருந்தாங்க. அவங்க ஒரு சோஷலிச மாதிரி அரசை நடத்துவதற்கு முனைந்து நாட்டுடைமையாக்குனாங்க. ஒரு சர்க்கரை கிண்ணம் சொல்லுவாங்க. அங்க கரும்பு நிறைய விளையக்கூடியது. இவங்க எல்லாம் தொழில என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க? இல்ல அங்க அது விளைபொருள்களை வச்சு வியாபாரம் பண்ண புகையிலை அங்க கியூபாவினுடைய சிகார் சுருட்டு இருக்கு இல்லையா, அதுதான் உலக பிரசித்தி பெற்றது. அந்த சுருட்டு நீங்க ஃபிடல் காஸ்ட்ரோ அதோட தான்
அதனால் உலகத்தில் மற்ற இடங்கள்லையும் பண்ணுறாங்க, மற்ற கரீபியன் தீவுகள்லேயும் சுருட்டுகள் பண்ணுறாங்க. பட் இங்கே கியூபாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுருட்டு பண்ணுவதற்கு 2 வருஷம் ஆகும். ஒரு சுருட்டு பண்ணுறதுக்கு. ஏன்னா அது அந்த புகையிலை விளைவது, அந்த புகையிலையை பதப்படுத்துவது, காயப்போடுவது, அதுக்கப்புறம் அதை கையால் உருட்டுவது, இதற்கெல்லாம் 2 ஆண்டுகள் ஆகும். அந்த மாதிரி அது ஒரு பெரிய கலை. அதில் அவர்கள் முன்னாடி இருக்காங்க. அதனால் சுருட்டினுடைய விலை ஒரு 12 சுருட்டுகள் உள்ள ஒரு பெட்டி உங்களுக்கு $1,00,000, $50,000 அவ்வளவெல்லாம் இருக்குது. நான் நேராகவே போய் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நான் ஒரு 3 நாள் போயிருந்தேன். அங்கே ஹவானா அவங்களுடைய தலைநகரத்துக்கு மட்டும் போயிருந்தேன். அங்கே ஏழ்மையும் இருக்குது. அவர்கள் பொருளாதார தடைகளின் கீழ் இல்லைன்னா அவர்கள் இன்னும் நல்லா செழிப்பாக இருப்பாங்க. ஹவானா ரொம்ப அழகான ஒரு நகரம்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் அமெரிக்கா முழுக்க ஸ்பெயின் காலனி ஆதிக்க காலனியாளர்கள், காலனி ஆட்சியாளர்கள் கட்டிய அழகான நிர்மாணித்த அழகான நகரங்கள் இருக்குது. மெக்சிகோ முழுக்க அந்த மாதிரி நிறைய நகரங்கள் இருக்குது. 1800 சில்லறையில் அவர்கள் அங்கே போகிறாங்க. போயிட்டு அவ்வளவு அழகாக அதை சுற்றுலா பயணிகளை கொண்டு போய் காட்டுறாங்க. அது அப்படியே ஒரு மயன் மாளிகை மாதிரி இருக்குது. அவ்வளவு பேரெழில். அது மாதிரி தான் கியூபாவில் கட்டிடங்கள்லாம் இப்போ கியூபாவில் அவங்க கட்டின மாதிரி அந்த அவர்கள் காலத்தில் கட்டின கட்டடங்கள் ரொம்ப நேர்த்தியாக அழகாக அந்த ஒரு காலனி. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்க, புனித ஜார்ஜ் கோட்டை பார்க்குறோம், அது ரொம்ப நம்முடைய உயர்நீதிமன்றம் பார்க்குறோம், அதெல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கே அந்த 2ஆம் உலக போர் நினைவு சின்னம் இருக்குது, அது எவ்வளோ அழகாக இருக்குது. அல்லது டெல்லியில் நம்ம பார்க்கலாம், அல்லது கல்கத்தாவில் நீங்கள் பார்க்கலாம். பிரிட்டிஷ் இன்னுமே அந்த கட்டடங்கள் எல்லாம் அழகாக இருக்கு. செங்கோட்டை அதெல்லாம் இருக்கு. அது மாதிரி ஸ்பானிஷும் அவர்களும் காலனியில முதல் காலனி ஆட்கள் அவர்கள் தானே. முதல்ல காலனி ஆதிக்கத்தை தொடங்கினவர்கள் அவங்க தானே. முதல் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தானே தொடங்கி வைக்கிறார். அதனால அவர் தான் அங்க அமெரிக்காவினுடைய கவர்னரா இருக்கார். ஸ்பெயினுடைய ஃபெர்டினண்ட் அரசனுடைய பிரதிநிதியாக அவர் அங்கு ஆளுநராக அவரை நியமிக்கிறார். முதல் காலனி ஆதிக்க நாடு ஸ்பெயின். மிக கடுமையாக தன்னுடைய காலனி மக்களை நடத்தியதும் ஸ்பெயின். அவர்களை முதல்ல மதம் மாற்றினார்கள், பல படுகொலைகளை செய்தார்கள், எல்லாம் நடந்துச்சு. அதனால ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஊர். ஹவானா ரொம்ப அழகான ஊர். அதுல இந்த சோஷலிச கட்டடங்கள்லாம் இருக்கும். அந்த கட்டடங்கள்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதாவது அதெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது. அதெல்லாம் இட்டலியில கூட அந்த மாதிரி கட்டடங்கள்லாம் இருக்கு. அதுவும் இட்டாலியினுடைய பழமையான கட்டடங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு அழகா இருக்கும். இது அப்படி இருக்காது. இது என்னமோ புறா குண்டு மாதிரி இருக்கும் இந்த கட்டடங்கள்லாம் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி இங்கே உணவு பங்கீடு கடைகள்லாம் இருக்கு இல்லையா, ரேஷன் ஷாப்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அங்கே அரசே நடத்துகிற அந்த கடைகள் இருக்கு. அங்கே மக்கள் வரிசையா நின்று காய்கறியிலிருந்து எல்லாம் அங்கே ஒரு மலிவு விலையில அவர்கள் வாங்கி கொள்கிறார்கள், நம்ம நாட்டில் மாதிரியே. ஆனால் அது கண்ணுக்கு நேராக தெரியுது. இங்கே நம்ம வந்தோம்னா, நம்ம இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டுக்கு வரோம் அப்படின்னா, நம்ம வறுமையாக இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள், அந்த மாதிரி இடங்களுக்கு, வறுமை பகுதிகளுக்கு போனால் தான் நீங்கள் பார்க்க முடியும். மக்கள் அங்கே உங்களுக்கு நகரத்திலேயே, நீங்கள் நகரத்து உள்ள வலம் வரும்பொழுதே தெரியுது. அதாவது சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய, சுற்றுலா பயணிகள் போகக்கூடிய இடங்கள்லேயே உங்களுக்கு அந்த ஏழ்மை இப்போ தெரியுது என்ன, அந்த மாதிரி இருக்கு. அதனால அமெரிக்கர்கள் இந்த புரட்சி வந்த பிறகு அது அவர்களுக்கு நம்ம கொல்லப்புறத்தில் இப்படி வந்துருச்சு என்று ஒரு பயம் இருந்துச்சு. அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டு வந்த ரொம்ப அங்கே கருத்து பேச்சு சுதந்திரம் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய நெருக்கடி வந்த பிறகு, அப்போ அவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது மொத்தம் ஒரு 70 லட்சம் கியூபர்கள் அவங்க ஆட்சிக்கு வந்த போது இருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி கியூபர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு 2.5 லட்சம் பேர் அவர்கள் இந்த ஆட்சி கீழே நாங்கள் இருக்க முடியாது, அவர்களுடைய பொருட்கள், அவர்களுடைய தனியார் கம்பெனிகள் இதெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டாங்க, அவர்களெல்லாம் நாட்டுடைமை பண்ணிட்டாங்க. அவர்களெல்லாம் அங்கிருந்து தப்பி அமெரிக்காவுக்கு வந்துட்டாங்க. அதனால் அமெரிக்காவினுடைய ஃப்ளாரிடா மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய கியூப ஒரு சமூகம் வாழுது. பல லட்சக்கணக்கான பேர் வாழ்கிறார்கள். அமெரிக்காவினுடைய தற்போதைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, அவருடைய பெற்றோர்களே அப்படி தப்பி ஓடி வந்தவர்கள் தான். இன்னைக்கு இந்த ஏறக்குறைய 90 லட்சம் கியூபர்கள் இன்னைக்கு கியூபாவில் இருப்பதாக நாம் அனுமானிக்கிறோம். அந்த 90 லட்சத்தில் 15 லட்சம் கியூபர்கள் வெளியில் இருக்காங்க, அந்த ஆட்சியின் கீழ் வாழ வேண்டாம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடான ஒரு ஆட்சி. அங்கே பெரிய அளவில் வறுமை இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். அவர்களுடைய மருத்துவ துறையும்
அவர்களுடைய கல்வித்துறையும் மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட இந்த சோஷலிசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி என்னன்னா, மிக தரமான மருத்துவர்களை அரசு செலவில் பெரிய செலவில்லாமல் அத்தனை மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறது கியூபா. இந்த கொரோனா காலத்தில் கூட ஆப்பிரிக்காவுக்கு அவ்வளோ மருத்துவர்கள் அனுப்பி வச்சாங்க சேவைக்காக. உண்மை. அதுக்கு அதே நேரத்தில் அது புற்றுநோய்க்கான சிகிச்சை வந்து ரொம்ப உலகத்தரம் வாய்ந்தது அங்கே அப்படின்னு சொல்லி. ஆமாம், அவர்கள் மருத்துவத்துறையில் ரொம்ப சிறந்து விளங்குகிறார்கள். கல்வி வந்து அவர்கள் ரொம்ப அதை வந்து எல்லாருக்கும் கல்வி, அதாவது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு கல்வி மருத்துவம் இதில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா அந்த நாடு வளர்ந்துரும். ஆனால் அவர்களுக்கும் இங்கே இவர்களுடைய சோஷலிச கொள்கைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க முதலாளித்துவ கொள்கைக்கும் திறந்த ஒரு கொள்கைக்கும் ஒரு சிக்கல் வந்துருச்சு. அதனால அந்த கல்வி முறை எந்த மாதிரி இருந்தது? ஏன்னா இலவச கல்வி, அது அரசே கொடுக்குற கல்வி, அது எந்த மாதிரி இருந்தது? எவ்வளோ ரொம்ப தரமான கல்வி. அதனால தான் உங்களுக்கு தரமான மருத்துவர்கள் உருவாகிறார்கள். அதாவது பல இடங்கள்ல அரசு வந்து இலவசமாக கல்வி தருது. இங்க இருக்கிற நம்ம அரசு பள்ளிகள், இப்போ மாநகராட்சி நடத்துகிற பள்ளிகள்ல வேற வழி இல்லாத பிள்ளைகளை சேர்க்கத்தான் போவாங்களே உடைய பெற்றோர்கள் அதை வந்து முதல் தேர்வாக எடுக்க மாட்டார்கள். ஆம் ஆத்மி டெல்லிக்கு வந்த பிறகு, அந்த அவர் கெஜ்ரிவால் கைதான பிறகு, இறங்கின பிறகு, அதற்கு பிறகு ஒரு அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க முதலமைச்சரா, அதிஷ். ஆமா, அந்த அம்மா இங்கிலாந்துல படிச்சுட்டு அந்த அம்மா கல்வி அமைச்சராக இருந்தார்கள். அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் எல்லாம் தனியார் பள்ளிகள் தரத்துக்கு அந்த அம்மா உயர்த்தினாங்க. ஸோ அது முடியாதுன்ட்டு இல்லை, கியூபாவில் முடிஞ்சிருக்கு. முதல்ல கல்வி எல்லாருக்கும் சமம். கல்வி சமம்ன்றது சமம், அப்புறம் வந்து இலவசம்ன்றது ஒரு பக்கம். ஆனால் தனியார் துறையில் அங்கே கல்வி இருக்கான்னு தெரியல, இல்லைன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப தரமான கல்வியாகவும் இருக்கணும். அந்த நிலையை வந்து கியூபர்கள் அந்த சோஷலிச புரட்சியில் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே வெளியே போன, இங்கேருந்து தப்பித்து அந்த நாட்டில் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்த எமிக்ரே, இந்த புகலிடம் தேடிய கியூபர்கள் அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முயன்று வருகிறார்கள். இங்கே வந்த பிறகு பழைய சுதந்திரம் இருக்கணும், பழையபடி இருக்கணும் எல்லாம் அப்படின்ட்டு. அதில் ஒரு 1400 பேரை அமெரிக்க CIA பயிற்சி கொடுத்து ஆயுதங்கள் தந்து அவர்களை பே ஆஃப் பிக்ஸ், பன்றி விரிகுடான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு கியூபாவினுடைய ஒரு கடற்கரை, அங்கே போய் ஒரு படையெடுப்பை நடத்துவதற்கு அவர்கள் அதை செய்கிறாங்க. அந்த படையெடுப்பை உடனே 3 நாளில் முறியடிச்சிடுறாரு ஃபிடல் காஸ்ட்ரோவும் அவருடைய படையினரும். அது முடிஞ்ச பிறகு அமெரிக்கர்களுக்கும் அவர்களுக்கும் முன்னாடி வந்து ஒரு அளவுக்கு ஒரு பிடித்தமில்லாது இருந்தது. முழுவதுமாக ஒரு நிரந்தரமாக ஒரு எதிரி அப்படின்ற இடத்துக்கு வந்துடுறாங்க 2 பேரும். கியூபர்கள் இவ்வளவு பக்கத்தில் இவ்வளவு பெரிய ஒரு வல்லரசை வச்சிருக்கோம், அதனால நமக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு சோவியத் யூனியன் பக்கம் திரும்புகிறாங்க. ஸோ ஏற்கனவே இருந்த சந்தேகங்களும் மனமாச்சரியங்களும் இந்த படையெடுப்புக்கு பிறகு விரிந்து இவர்கள் ரஷ்யாவினுடைய ஒரு துணைக்கோளாக மாறின பிறகு முழுமையாக 2 பேரும் எதிரி நாடுகளாக வந்துட்டாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்வதற்கு பல முயற்சி செய்து CIA எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போயிடுச்சு. அவர் கடைசி வரைக்கும் இருந்தார். ரொம்ப பழுத்த பழமான பிறகுதான் அவர் இறங்கினார். அவருடைய தம்பியை கொண்டு வந்தார். அவர்களுடைய ஆட்சி முறையில் வந்து நிறைய, எப்போவுமே இந்த மாதிரி புரட்சிக்கு பிறகு வருகின்ற ஆட்சியில் நிறைய இரத்த களறி இருக்கும், வன்முறை இருக்கும். அங்கே வந்து ஒரு அமைச்சராக சே குவாரா அவருடைய அமைச்சரவையில் இருந்தார். அமைச்சர் ஆவதற்கு முன்னாடி அங்கே இருந்த மிகப்பெரிய சிறைச்சாலையினுடைய பொறுப்பாளராக அவர் இருந்தார். அதில் 100கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள். பின்னாடி சே குவாராவால் கியூபாவில் இருக்க முடியாத ஃபிடல் காஸ்ட்ரோவோட கருத்து வேற்றுமைகள் வந்து அங்கிருந்து அவர் புறப்பட்டு விட்டார். புறப்பட்டு ஆப்பிரிக்காவில் ஜிம்பாப்வே வந்து இந்த வெள்ளை, சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை அரசு இருக்குது. பக்கத்தில் இருக்க ரொடீஷியா, அப்போ அதுக்கு பேர், இன்னைக்கு தான் ஜிம்பாப்வே, அங்கேயும் ஒரு வெள்ளை அரசு இருக்குது. அந்த வெள்ளை அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய புரட்சியில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். கியூபாவில் ஃபிடல் காஸ்ட்ரோவும் இவரும் சேர்ந்து கொண்டு வந்த புரட்சிக்கு பிறகு கொஞ்ச நாள் அங்கு அமைச்சராக இருந்து அதற்கு பிறகு அவர்களுக்குள் வித்தியாசம் வந்து வெளியேறி வருகிறார். அங்கிருந்து வந்து இங்கே இந்த புரட்சியில் கலந்துக்கிறார். அதுக்கப்புறம் திருப்பி அவர் தென் அமெரிக்காவுக்கு போகும்பொழுது CIA வந்து
அங்கே அவர் கொலம்பியாவுக்கு போகிறார். கொலம்பியா அரசு மூலமாக சிஏஏ உதவியோடு அவர் கொண்டுடுறாங்க. இது நடக்குது. அப்போ அந்த ஆட்சி வந்து ஃபிடல் காஸ்ட்ரோவனுடைய ஆட்சி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்ற ஒரு ஆட்சியாக இருந்தாலும் கூட கருத்து, பேச்சு, எழுத்து சுதந்திரம் இதெல்லாம் இல்லைன்றது ஒரு குறையாக பல பேருக்கு இருந்திருக்கு. இது அமெரிக்கர்களுக்கு அது ஒரு பெரிய குறையாகப்படும். இதுக்கிடையில் ஒபாமா ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் வந்து முதன்முறையாக ஒரு அமெரிக்க அதிபர் கியூபாவுக்கு சென்றார். போயிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு இணக்கம் வந்துச்சு. அந்த இணக்கத்தின்படி அவர் என்ன பண்ணார், சில பொருளாதார தடைகள் எல்லாம் விலக்கினார். ஆனால் இவர் வந்த பிறகு, ட்ரம்ப் 2016 ஆட்சிக்கு வந்த பிறகு அதையெல்லாம் அவர் வந்து திருப்பிட்டார். ஈரானில் என்ன பண்ணாரோ அதே மாதிரி அதே தான் பண்ணார். அவர் வந்து முழுதும் நீங்கள் எனக்கு சரணடையணும் அப்படின்றார். இந்த ஒபாமா மாதிரி ஒரு பாதி சரி நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படிலாம், முழுசாக நீங்கள் திறக்கணும். அங்கே பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், அப்புறம் நிறைய அரசியல் கைதிகளை அவர்கள் பல ஆண்டு காலம் கைது பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்க பறிமுதல் செய்த சொத்துக்களுக்கு கியூபர்களுக்கே இழப்பீடு தரணும். இதெல்லாம் வந்து அமெரிக்க கியூபர்களுடைய சார்பாக அமெரிக்கா வைக்கக்கூடிய கோரிக்கை. இப்போ என்னாச்சு, வெனிசுவேலாவில் இந்த ஆண்டு தொடக்கத்தினுடைய ஜனவரியில் அவரை கைது செய்து இவங்க அதிபர் ட்ரம்ப் இங்கே அமெரிக்காவுக்கு கொண்டு வந்துட்டார், நிக்கோலஸ் மதுரோ. ஆமாம். வந்த பிறகு இவ்வளவு நாள் என்னன்னா, வெனிசுவேலாவுக்கு மருத்துவர்களை நிறைய அனுப்பும் கியூபா, அதுக்கு பதிலாக சலுகை விலையில் எண்ணெயை வந்து வெனிசுவேலா கியூபாவுக்கு தரும். கியூபாவினுடைய எரிபொருள் மின்சார தேவைக்கு 40% தான் உள்ளுக்குள்ள அதுக்கு எண்ணெய் இருக்கு. மீதி 60% வெளியிலிருந்து வரணும். அதில் பெரும்பகுதி வெனிசுவேலாவிலிருந்து ஒரு உதவியாக வந்துட்டு இருந்துச்சு. அந்த நிக்கோலஸ் மதுரோவுக்கு அந்த பாதுகாப்பு படையில் இருந்த பல பேர் வந்து கியூபர்கள், அவர்கள் 2 பேருக்கும் நல்ல உறவு இருந்துச்சு. என்ன இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம், உங்களால் எப்படி நீங்கள் உதவி பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம், நான் அந்த உதவி பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு பண்ட பரிவர்த்தனை மாதிரி அப்படி பரிமாற்றம் மாதிரி இருந்துச்சு. இவர் வந்து அங்கே மடுரோவை கைது பண்ண பிறகு, மடுரோ கீழே இருந்த அந்த டெல்சி கான்சுலஸா அந்த அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் சொல்வதையெல்லாம் கேட்டு அந்த அம்மா பண்ணுறாங்க. ஒரு சொட்டு எண்ணெய் கூட நீங்கள் அனுப்பக்கூடாதுன்ட்டார் கியூபாவுக்கு. ஆமாம். ஸோ ஜனவரியிலிருந்து அங்கு எண்ணெய் செல்வதில்லை. ஸோ கியூபா பெரும்பாலும் இருளில் மூழ்கி இருப்பதாக சமீபத்தில் அங்கு போயிட்டு வந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் ஒரு நெருக்கடியில் அது இருக்குது. இந்த பொருளாதார முற்றுகை வந்து ரொம்ப அவர்களை, இந்த எண்ணெய் இல்லாத அவர்கள் தவிக்கிறாங்க. இதுக்கு மத்தியில் ஒரு ரஷ்யாவிலேருந்து ஒரு எண்ணெய் கப்பல் வந்தது, அதை மட்டும் விலக்கு தந்தார். அதை தடுத்து நிறுத்தியிருந்தாங்க. விட்டுட்டார். அது வந்து போனா போகுது. அது ஒரு 1.5 நாளைக்கு அவர்களுக்கு உதவி இருக்கும், அவ்வளவுதானே. 1.5 நாளோ 2 நாளோ தெரியல, கொஞ்ச நாளைக்கு தான் அந்த எண்ணெய் உதவி இருக்கும் அவர்களுக்கு. மற்றபடி அவர்கள் ரொம்ப ஒரு தடுமாற்றத்தில் இருக்க, அவங்களுடைய பொருளாதாரம் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கு. இதுக்கிடையில வெனிசுவேலாவை வென்ற பிறகு மறைமுக பேச்சுவார்த்தைகளை, மார்க்கோ ரூபியோ அவருடைய வெளியுறவு செயலாளர், அவருக்கு கியூபாவில் ஒரு நிரந்தர தீர்வு வரணும்ன்றது அவங்களுடைய பூர்வீக நாடு. அது அவங்களுடைய பெற்றோர்கள் அங்கிருந்து ஓடி வந்தவர்கள், தப்பி வந்தவர்கள். அதனால அவருக்கு வந்து அதில் ஒரு சொந்த ஒரு பெரிய அக்கறை என்பது இருக்கும். மற்ற அவர் வெளியுறவு செயலாளர், வெளியுறவு அமைச்சர், எல்லா நாடுகளை பற்றியும், ஈரான் எல்லாத்துக்கும் அவர் தான் வந்து திட்டமிடணும், அவர் தான் வெளியுறவு கொள்கையை வகுக்கணும். ஆனால் கியூபாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய இதயத்திற்கு மிக நெருக்கமான ஒரு நாடாக இருக்கும். அவர் இதை வந்து அவர் அப்புறம் மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே மறைமுக பேச்சுவார்த்தைகள் தொடங்கி பிப்ரவரியில் தொடங்கியிருக்கலாம். பல பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. அதில் அவர்கள் பேசக்கூடிய அந்த கியூப தூதுக்குழுவில் ரவுல் காஸ்ட்ரோ, ஃபிடல் காஸ்ட்ரோனுடைய தம்பி, அவருடைய பேரன் இருக்கார், ஜெலார்மோ காஸ்ட்ரோன்னு சொல்லிட்டு ஒருவர் இருக்கார். அவங்களோட இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சில கோரிக்கைகள் எல்லாம் வச்சு பேசுறாங்க. இதுக்கிடையில கியூபாவினுடைய அதிபர் இப்போ சமீபத்தில் அவங்களுடைய அந்த புரட்சி நடந்த அந்த ஆண்டை 60ஆம் ஆண்டு அதை வந்து கொண்டாடும் பொழுது அவர் வந்து நம்ம ரொம்ப நெருக்கடியில் இருக்கோம், நம்ம தொடர்ந்து போராடுவோம், முற்றுகையிடப்பட்டிருக்கிறோம், சரணடைய மாட்டோம் அப்படின்லாம் அவர் பேசியிருக்கார். அவர் பேசின அடுத்த நாள் முதன்முறையாக அமெரிக்க விமானம், அரசு முறை விமானம் ஹவானாவில் தரையிறங்கி அமெரிக்க தூதுக்குழு, பேச்சுவார்த்தை தூதுக்குழுவை இங்கே கொண்டு வந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். இதுதான் கடைசியாக நடந்த தகவல். இதுக்கிடையில ட்ரம்ப் இப்பெல்லாம் அமைதியாக போய் பண்ண மாட்டாரு.
ஏன் அதாவது அங்க ஒரு வந்து அதிரடியாக தானே பண்ணுவாரு, அது மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் நினைக்கிறார். கியூபால. தொடக்கத்திலேயே ஆமா, ஜனவரியிலேயே சொல்லிட்டாரு இது எப்ப வேணாலும் விழுந்துரும் அப்படின்ட்டார். அங்க அவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்கு. இட்ஸ் ஃபெயில்டு ஸ்டேட் அப்படின்லாம் சொல்றாரு, தோல்வியுற்ற நாடுன்னு சொன்னார். அவருக்கு இந்த சோஷலிசம் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய கசப்பு மருந்து. அதனால அவங்களுடைய சோஷலிசத்தினால அவர்கள் தோற்று விட்டார்கள் அப்படின்னு அவர் பலமுறை சொல்லியிருக்கார். மீண்டும் வந்து இது ஈரான் முடிந்த பிறகு என்னுடைய கவனம் அடுத்து நாம் தங்கி செல்ல வேண்டிய இடம் கியூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. The next place to visit stay கியூபான்னு சொல்லியிருக்காரு. அதனால அது கியூபா வந்து ஒரு அமைதியான ஒரு தீர்வு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் எனக்கு தோணுது. பார்க்கணும். ஆனால் இவரோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? ட்ரம்ப்போட எதிர்பார்ப்பு கியூபாவில் போய் என்ன மாதிரி ஒரு அரசை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். வேற என்ன எதிர்பார்ப்பு இங்கே இருக்கு? சோஷலிச ஆட்சி முறையை அவர்கள் கைவிடணும். அவர்கள் பாதி அதுக்கு மாறிட்டாங்க. இப்பவே அரசு துறையிலிருந்து நிறைய தனியார் நிறுவனங்கள் வந்துருச்சாங்க. வடகொரியாவை அவரால் எதுவும் பெருசா பண்ண முடியல. இங்க வந்து இது இப்போ கொல்லப்புறத்தில் இருக்கு, பண்ணிடலாம்னு நினைக்கிறார். அவருக்கு வந்து இயற்கை ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிற மாதிரி தெரியுது. மற்ற அதிபர்களுக்கு வழங்காத ஒரு வாய்ப்பை அவருக்கு வந்திருக்கிற மாதிரி தெரியுது. சரி சார், பார்க்கலாம் சார். நன்றி. 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.